இத்தனை நாள் அவளை மன்னிச்சு உயிரோட விட்டது தப்பு. இனி அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவ கதைய முடிக்கிறேன். ஹலோ ஆண்டி. நந்தினி, என்ன தேடி கண்டுபிடிக்கிற சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஆண்டி. நான் இங்கதான் இருக்கேன். எங்க என் கதையை முடிங்க பாப்போம். நந்தினி, நில்லு ஆதி. ஒரு அடி எடுத்து வச்ச என் துப்பாக்கியில இருந்து புல்லட் பாஞ்சு உன் அப்பா தலை சதறிடும். தி கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பூவையும் பொட்டியும் எழுந்து தனியா நிக்க வேண்டியிருக்கும். தள்ளுங்க. ஏய் ஏய், அங்கேயும் நில்லு. கிட்ட வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன். பாம் வச்சது நானே தான். ஆனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மட்டும் பாம் வைக்கல. ஆதிக்கடவுர் வம்சத்தை அடியோட அழிக்கணும் தான் நான் பாம் வச்சேன். நான் வச்ச பாமை எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தை அழிவில இருந்து காப்பாத்திட்டீங்க. ஆனா என்கிட்ட இருந்து இப்போ உன் புருஷனை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஆலமரமா ஆணி வேரா இருக்கிற உங்களை அழிக்கணும்னா உங்க கம்பீரம் தைரியத்தை அழிக்கணும். அதுக்கு உங்க புருஷனை பலி கொடுக்கணும். ஏய் வா, விடுங்க. வாங்குறல. உன் நெத்திக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா பாவப்பட்ட உன் ரத்தம் பட்டு என் வீட்டோட புனிதம் கெட்டுடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இவ்வளவு இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. வா வான்னு சொல்றல. வா வா, நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுல எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல ஆண்டி. எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். இது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல. ஆதி மித்ரா கல்யாணத்தை நடக்காம
இந்த நிமிஷத்துல இருந்து மித்ரா தான் என் மூத்த மருமக. ஒரு மருமகளுக்கான அத்தனை உரிமையும் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்ல என் மூத்த மருமகளுக்கு உண்டு. நின்னு போன இந்த கல்யாணம் நல்ல ஒரு நேரம் காலம் பார்த்து நல்லபடியா மறுபடியும் நடக்கும். ஆதி மித்ரா கழுத்துல தாலிய கட்டுவான். அது வரைக்கும் மித்ரா என் மூத்த மருமகளா சகல உரிமைகளோட இந்த வீட்ல தான் இருப்பா. இதுக்காக தான் நந்தினி இப்படி சொல்லிருப்பா போல இருக்கு. நந்தினி கில்லாடிதான். அகிலா வாயிலிருந்தே வார்த்தைய வர வச்சு மித்ராவை இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு தான் இவ்ளோ நாடகமா? என்னாச்சு சுந்தரம்? எதுக்கு அழற? ஆதி கல்யாணம் நின்னு போனது நினைச்சுதானே? என் பொண்ணு கல்யாணமும் நின்னு போச்சும்மா. என்ன சொல்ற சுந்தரம்? பார்வதி கல்யாணம் நின்னு போச்சா? பாலா கையில நான் தானே தாலி எடுத்து கொடுத்தேன். அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்காம போகும்? கெட்டி மேல சத்தம் கேட்டதும் மேல சத்தத்தோட திடீர்னு அந்த இடம் புகை மண்டலம் ஆயிடுச்சு இல்லம்மா. அந்த புகையில இருக்க முடியாம நீங்க கூட நகர்ந்து வந்துட்டீங்க. புகை மூட்டத்துல என்ன நடந்ததுன்னு நானும் சரியா பார்க்கல. நீங்க இங்க புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பார்வதி பக்கத்துல போனேன். அப்போ எல்லா பொண்ணுங்க கழுத்துலயும் அந்தந்த மாப்பிள்ளைங்க கட்டின தாலி இருந்துச்சு. ஆனா பார்வதி கழுத்துல மட்டும் தாலி இல்லம்மா. தாலி இல்லையா? தாலிய கையில வச்சுக்கிட்டு மாப்பிள்ள பார்வதியை விட்டுட்டு நடந்து போய்கிட்டே இருந்தாருமா. நான் அவரை தடுத்து நிறுத்தி என்னாச்சு, என் பொண்ணு கழுத்துல ஏன் தாலி கட்டலைன்னு கேட்டதுக்கு என் பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்திட்டு போயிட்டாருமா.
பாலா என்ன சொன்னான்? அத அத எப்படிப்பா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என் வாய் கூசுதுமா. பாலா பார்வதி கழுத்துல தாலி கட்டாம போனதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்ன சொன்னான்னு சொல்லு. பெரிய தம்பியையும் என் பொண்ணையும் சம்பந்தப்படுத்தி அபாண்டமா பழி சொல்லிட்டு போயிட்டாருமா. இந்த தடவையாவது என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா என் நம்பிக்கை செத்து போச்சுமா. இனிமே நான் மட்டும் எதுக்காகமா உயிரோட இருக்கணும்? நானும் செத்து போயிடுறேம்மா. நானும் செத்து போயிடுறேம்மா. சுந்தரம், மணமேடு வரைக்கும் வந்து ஒரு கல்யாணம் நின்னு போகுதுன்னா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வேதனையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னை விட பொண்ணை பெத்த உனக்கு வேதனை இன்னும் அதிகமா தான் இருக்கும். அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சுந்தரம், இங்க பாரு, நீ இல்லனா உன் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்கள நீ அனாதை ஆக்க போறியா? என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையேம்மா. அப்புறம் எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்மா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது நான். இப்போ நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா அதுக்கு நான் தான் காரணம். கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாததால நானும் உன்ன மாதிரி முடிவுக்கு வரலாமா சுந்தரம்? ஐயோ, என்ன வார்த்தமா சொல்லிட்டீங்க. உங்களை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குமா. நீங்க நீண்ட ஆயுசோடையும் ஆரோக்கியத்தோடையும் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும்மா. உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். நீ எந்த தப்பான முடிவுக்கும் போகாத. உன் முடிவுல ஏன் முடிவும் இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோ. பார்வதி, அம்மா. சுந்தரம், பார்வதியை கூட்டிட்டு போ. நான் கிளம்புறோம். ப்ரோ, பாலா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். சுந்தரத்துக்கிட்ட இப்படி சொல்லிட்டு போயிருக்கான். பாலா கிட்ட அப்படி சொல்ல சொன்னது நான் தான். என்ன அது சொல்ற? எதுக்காக உன்னையும் பார்வதியும் சம்மந்தப்படுத்தி சொல்ல சொன்ன? எல்லாம் காரணமா தான். அப்படி என்ன காரணம் ப்ரோ? வேற எதுனா காரணம் சொல்லியிருந்தா அம்மா பார்வதிக்கு மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ என்ன சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறதால அம்மா கொஞ்ச நாளைக்கு பார்வதியோட கல்யாண பேச்சு எடுக்க மாட்டாங்க. உன்னால மட்டும்தான் ப்ரோ இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். அம்மா பார்வதிக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை ஆஃப் பண்ணிட்டா ஓகே. உங்க 2 பேருக்கு கல்யாணமானதை எப்ப சொல்ல போற? அதுக்கான கால நேரம் வரும்போது
என்ன மித்ரா, நாம என்னென்னமோ பிளான் பண்ணி எப்படி இல்லாம முயற்சி செஞ்சும் கூட எல்லாத்தையும் மீறி உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நின்னு போச்சே, அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? மித்ராக்கு ஆதிமாமா கையால தாலி கட்டிக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தாங்க. அதான் இப்ப நடக்கலையே. ஃபீலிங்கா தான் இருக்கும். என் கல்யாணம் நின்னு போன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நந்தினி போலீஸ் கிட்ட மாட்டதை நினைக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல ஆண்டி. நந்தினிய பத்தி நினைச்சு நீ கவலைப்படாத மித்ரா. நந்தினிக்கு உள்ள போறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அவ போன கையோட சீக்கிரமே வெளியே வந்துருவா பாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்றதுக்காக தான் உன்னை ரூம்ல வந்து தேடி பார்த்தேன். அங்க நீ இல்லைன்னதும் இங்க வர சொன்னேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஆண்டி? ஆதி, அருண், ஷியாம் இவங்க 3 பேரும் அந்த சமையல்காரியை கூட்டிக்கிட்டு கார்ல ஏறி எங்கேயோ வெளியே போனாங்க. டேய், எங்க 2 பேரும் எங்கடா கூட்டு போறீங்க? ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வா ப்ரோ. டேய், அப்படி ரகசியமா எங்கடா கூட்டு போறீங்க? பக்கத்தில் வந்தாச்சாது, இன்னொரு 10 நிமிஷம் தான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. என்கிட்ட சொல்ல ஓகே, பார்வதி கிட்டே சொல்லுங்கடா, அவ குழப்பத்தில் இருக்கா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி, அருண், ஷாம் வெளியில போறாங்க, சரி. இந்த சமையல்காரியை எதுக்காக அவங்க கூட்டிட்டு போறாங்க? ஆமா சின்னையா, எங்க போறோம்னு சொல்லுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே ப்ரோவை விட்டு தராது நீங்க. ப்ரோ வேற கழுத்துல தாலி கட்டிட்டாரு, இப்ப சொல்லவா வேணும்? எல்லாமே நல்ல விஷயம் தான் அண்ணி, நீங்க எதுக்கும் குழப்பிக்க வேணாம் சரிங்களா? பக்கத்துல வந்தாச்சு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? ஆதிமாமா மித்ராக்கு கல்யாணம் நின்னு போச்சுல, அதான் பார்ட்டி கொடுக்கறதுக்காக எங்கேயும் போறாங்களோ என்னமோ. ஏண்டி, எப்ப பார்த்தாலும் இந்த பார்ட்டி திங்கிறது இதை விட்டா உனக்கு யோசிக்க கூட எதுவும் தோணாதுல்ல? இல்லத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன மாமாவும் ஷாமும் போன்ல விஜய் பார்க்ல பார்ட்டி அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். என்னது? விஜய் பார்க் ஹோட்டல் பார்ட்டி ஹாலா? நான் சொல்லல அத்த, அருண் மாமா தான் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாரு. மித்ரா, கண்டிப்பா இதுல என்னமோ இருக்கு. ஆமா ஆண்டி, எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. அந்த சமையல்காரி ரொம்ப அசால்ட்டா வந்து நின்னா பாத்தியா? அப்பவே அவ முகத்துல கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்ப, அதாவது விஸ்வாசம், பாலா இவளையும் ஆதியும் சம்பந்தப்படுத்தி பழி போட்டு போனான்னு சொன்னதும் அதை கேட்டு கூட அவ முகத்துல எந்த சலனமும் இல்ல. ஆதி முகத்துல கூட எந்த ரியாக்ஷனும் இல்ல ஆண்டி. ஆக 2 கல்யாணமும் நின்னு போனதுல ஆதி மாமாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆண்டி, நீங்க வாங்க. உமா சொன்ன இடத்துக்கு நம்ம போலாம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஆமா அத்த, மித்ராக்கா சொன்னது கரெக்ட் தான். வாங்க போய் பார்க்கலாம். ஏய், அவசர கொடுக்க அப்படிலாம் ஒண்ணு வேணாம். நாம அங்க போய் ஆதியும் சமையல்காரியும் ஒன்னா இருக்காங்கன்னு வந்து சொன்னோம்னா உடனே இந்த ஆதி பிசினஸ் பார்ட்டி பிராண்ட் அம்பாசிடர்னு இல்லாத கதையெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட இருந்து சமையல்காரியை காப்பாத்திடுவோம். நாம அங்க போய் பாக்குறத விட அகிலாண்டேஸ்வரியா அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்புறம் பாரு, ஆதியும் சமையல்காரியும் ஒன்னா இருக்கிறத அகிலாண்டேஸ்வரி பார்த்தா அப்ப இருக்கு கச்சேரி.